அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி, ஓம் சைத்தன்யமயி, ஓம் சத்யமயே பரமே. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அன்னை ஜோதிடம் வழங்கும் செவ்வாய் வலுத்தால் என்ன ஆகும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய், அந்த செவ்வாய் அந்த கிரகம் வலுவாக இருந்தால் என்ன ஆகும். முதல்ல செவ்வாய்ங்கிறவர் யார்? கிரகங்கள்லேயே கிரக யுத்தம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நம்ம செவ்வாய் தான். ஏன்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு யுத்த கிரகம், ரத்தத்துக்கு அதிபதி, ரத்த சம்பந்தப்பட்ட கிரகம், பூமிக்கான கார கிரகம்ன்றதால நம்ம அவர் ரொம்ப கொஞ்சம் முக்கியமாக பேசுகிறோம். கோவக்கார கிரகம்னு சொல்லலாம். செவ்வாய் வலுவாக இருந்து கோவமாக இருப்பாங்க, அவ்வளோதான். மருத்துவம் அது சம்மந்தப்பட்ட கார கிரகம் அவர் தான். மெடிசன் படிக்கிறாங்க, மருத்துவம் படிக்கிறாங்கன்னா செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் அவங்களால படிக்க முடியும். மற்றவங்களும் படிப்பாங்க, ஆனால் இவங்க தான் மேன்மையாக இருப்பாங்க. பணத்தை வச்சு சீட்டு வாங்கி படிக்கிறவங்க படிப்பாங்க. செவ்வாய் வலுவாக இருக்கிறவங்க தான் தானாக சீட்டு கிடைக்கும். ஏன்னா மருத்துவத்துக்கான கார கிரகமே அவர் தான். செயல்திறன் மிக்க கிரகம், அதிக ஆண்மை பலம் இருக்கிற கிரகம் மாதிரி தெரியும். மேன்லி லுக்குன்னுவாங்க. அப்போ பார்த்தா செவ்வாயில் உச்சத்தில் இருக்கிறவங்க தான் ஆம்பளை மாதிரி இருப்பாங்கன்னா அப்படி கிடையாது. மற்றவர்களை விட அதிகம் கவர்ந்து இருக்கக்கூடிய குணமும் தோற்றமும் பெற்றவர்களாக இருப்பாங்க. முகப்பொலிவோடு இருப்பாங்க. அதிகார தோற்றப்பொலிவு இருக்கும் அவங்ககிட்ட. அழகிய தோற்றமாக இருக்கும். பெண்களிடம் இப்போ பெண்களுக்கு அந்த செவ்வாயோட தோற்றம் அதிகமாக இருந்ததுன்னா, செவ்வாய் வளர்த்துருந்ததுன்னா அந்த ஆண்களோட குணம் இருக்கும். ஒரு ஆதிக்கம் பண்ற குணம் இருக்கும், கோபம் இருக்கும், சண்டை போடணும் அந்த இது இருக்கும். ரத்தத்தை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா ரத்த கிரகன்றதால ரத்தத்துக்கே ஒரு அதிபதி, அவ்வளோதான். ஆட்சி, உச்சம், மூல திருகோணம், திக்பலம். இப்போ இந்த 4 இது செவ்வாய் எங்கெங்கே இருப்பார், எங்கே இருந்தால் அவருக்கு வலு, அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஆட்சி, செவ்வாயோட ஆட்சி, உச்சம், மூல திருகோணம், திக்பலம். மகரத்தில் உச்சம், மேஷத்தில் மூல திரிகோணம் ஆட்சி, விருச்சிகத்தில் ஆட்சி. அது இல்லாமல் திக்பலன்றது நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க, உங்கள் லக்கணத்துலேருந்து 10வது இடத்துல ஒரு திக்பலம் ஆகிறார். உங்கள் லக்கணத்துலேருந்து 10வது இடத்துல செவ்வாய் இருக்காருன்னா கண்டிப்பாக அவர் உங்ககிட்ட வலுப்பெற்று தான் இருப்பார். அவரோட குணாதிசயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா திக்பலம் அடைகிறார்ல 10ஆம் இடத்துல. எந்த லக்கணமாக இருங்க, மேஷ லக்கணமாக இருங்க, மீன லக்கணமாக இருங்க, நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல ஒரு திக்பலம் ஆகிறார், அவ்வளோதான். மற்றபடி அவரோட யூஸ்வலான ஆட்சி உச்சம் வீடு அது மாறாது, அது அங்கேயே தான் இருக்கும். மேஷமும் விருச்சகமும் ஒரு ஆட்சியோடு இருப்பார். மூல திரிகோணத்தில் ஆட்சியாக இருக்கார். மகரத்தில் உச்சமாக இருக்கார். வேணும் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு, துலாம் லக்னம் 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், ஆனால் திக்பலம் வலிமை. இது டாக்டராக இருப்பாங்க, மெடிசன் படிச்சிருப்பாங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க, இந்த ரேடியாலஜி, இந்த ஸ்கேன் சென்டர் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. ஏன்னா ஒரு இதில் துலாம் லக்னம் ஒரு 10ஆம் இடத்துல நீச்சமாக வராரு, ஆனால் திக்பலன்றதுனால அவர் இது இருப்பார். எப்படி இருக்கு இப்போ செவ்வாய் வளர்த்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா கோவக்காரராக இருப்பாங்க, வெட்டு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து இந்த ரத்த காயெல்லாம் பார்த்தவங்க இருப்பாங்க. அவங்க ரத்த காயம், அந்த ரத்தத்தை பார்த்து பயப்படுற ஆளுங்கலாம் இருக்க மாட்டாங்க. விளையாட்டு போட்டி, வீர விளையாட்டு போட்டி, வண்டி வாகனத்தில் காயம் படுறது, கூர்மையான ஆயுதத்தில் காயம் படுறது, தழும்பு, ரத்த காயம் படுறது, சின்ன வயசுலேயே காலில் நிறைய அடிபட்டிருக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும், உடம்புல சின்ன வயசுலேருந்தே காயம் அதிகமாக இருக்கும், தலையில், கையில், காலில். அவங்களாம் செவ்வாய் வலுத்தவங்களாம் இருப்பாங்க. யூனிஃபார்ம் சர்வீசஸ், அதாவது ஆர்மி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்களாம் செவ்வாயோட இதில் இருந்தவங்க தான் இருப்பாங்க. இப்போ 10ஆம் இடத்துல ஒரு வலிமையாக இருந்தாருன்னா கண்டிப்பாக தொழிலில் இதுவாக இருக்கும். இன்ஜினியரிங் ஃபீல்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களே, இன்ஜினியரிங், பில்டிங் கட்டுறது, அந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு. அதாவது அரசனுக்கு
இப்போ அரசன் ஒரு ஆர்டர் போடுறாருன்னா, அந்த ஆர்டரை சிரம் தாண்டி நடத்துகிற தகுதி வந்து அவங்களுக்கு இருக்கும். செவ்வாய் இருக்கும். மந்திரி மாதிரி வச்சுக்கோங்க. மந்திரின்னா என்ன? அரசியலில் யார்? அரசியலில் சாதனை படைக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அரசியலில் வந்து ஒரு எப்பவுமே முதலமைச்சர் வந்து சாதனை படைக்க மாட்டார். மந்திரிங்களும் பேர் வாங்குவாங்க. அந்த மந்திரி தான் செவ்வாய். மினிஸ்டர் இருப்பாங்க. இந்த வார்டு கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, இதில் வின் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட்டில் டாப்பில் இருக்கிறவங்க. ஏன்னா செவ்வாய்ன்றது பூமி கிரகம்ல. பூமிக்கு காரகனே அவர் தான். நிலம் சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து ரொம்ப டாப்பில் இருப்பாங்க செவ்வாயில். கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோட்டல், ஃபயர் ரிலேட்டட் தொழில், சிவப்பு கலரில் இருக்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்க தான் இருப்பாங்க. இப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் வந்து செவ்வாய் பண்ணுவாங்க. நெருப்புனா என்னென்ன? ஹோட்டல் துறை, ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுற துறை. அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல நெருப்பு இருக்குங்க, அவ்வளோதாங்க. சிவப்பு கலரில் நெருப்பு இருக்கும், அது இன்னும் டாப். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, கம்பெனி வச்சுருக்காங்கலாம், இந்த இரும்பு உருக்கிற இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் செவ்வாய் வளர்த்தவங்களால தான் அந்த கம்பெனி வைக்க முடியும். அந்த பிராத்தம் வந்துடும் அவங்களுக்கு. ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க முக்கியமாக அதை பார்த்துக்கலாம். ஏன்னா செவ்வாய் வளர்த்து நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் பாருங்கள், உங்களுக்கு என்ன தொழில் பண்ணணும்னு கேளுங்க. செவ்வாய் வலுவாக இருக்குன்னா என்னென்ன தொழில் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவாங்க. இல்லை எங்ககிட்டே கன்சல்ட்டிங் வாங்க, தெளிவாக சொல்லிவிடுவோம் நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வெறும் செவ்வாய் வலுவாக இருக்காரு மட்டும் நம்ம அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. இன்னும் நுணுக்கமாக பார்க்கணும். ஏன்னா மேலோட்டமாக இதை பார்த்து தொழில் பண்ணி நஷ்டம் அடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சிவந்த தொழில், துணிகரமான செயல் பண்ணுவாங்க. ஸ்பீடு அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸ்பீடுங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சிற ராசியில் இருந்தாலும் உபய ராசியில் இருந்தாலும் அவங்க உச்சமாக இருந்தாங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அந்த சிரம், அதை வந்து சரம் சிரம் உபயம் வந்து அதை இன்னொரு நாள் பார்ப்போம், வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அவ்வளோதான். விட்டு ஒன்று துண்டு 2 நாள் தான். முயற்சி தான் முன்னாடி வச்சு பேசுவாங்களே தவிர மற்றபடி பின்னாடி பேசுறது அந்த பேச்சு அவங்ககிட்ட இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நீ யாரானா நீ பண்ணது தப்பு, அவ்வளோதான், இது என்னோட முடிவு, அப்படி பேசுவாங்க. யாராக இருந்தாலும் சரி உண்மையை தான் பேசுவாங்க. உண்மை தவிர அவங்க இது பண்ண மாட்டாங்க. இப்போ செவ்வாய்க்கு யார் முக்கியமான கடவுள்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், பழனி ஆண்டவர். அவர் யார்? பழனி ஆண்டவர். நீ அப்பனா இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, அதனால் நீ பண்ணது தப்பு, இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அம்மா அப்பா கிட்டே சண்டை போட்டு தனியாக போய் நின்று தனக்குன்னு ஒரு உலகம், தனக்குன்னு ஒரு மக்கள், அந்த மாதிரி இருந்து டாப்பில் போனவர் முருகப்பெருமான். அந்த மாதிரி இன்னும் உறவினர்கள், நண்பர்கள் வந்து ஒரு துச்சமாக பேசுவாங்க. துச்சமாக பேசுறதுன்னா இவங்க இருக்கிற ஃபேக்டை பேசுவாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு துச்சமாக தெரியும். இருக்கிற உண்மை பேசிடுவாங்க. எல்லா இடத்துலையும் உண்மை பேசினா அது கொஞ்சம் தப்பாக இருக்கும்ல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசணும். ஏதாவது ஒரு இடத்துல வளைஞ்சு போகணும். ஆனால் இவங்க போக மாட்டாங்க. துச்சமாக இருக்கிறவங்க செவ்வாய். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களோட பார்வையில் ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குன்னா அது கரெக்டு தான், அவ்வளோதான். அதை வந்து அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. அவங்க பார்வையில் கரெக்டாக இருக்குது இந்த விஷயம், என் பார்வையில் இது கரெக்டாக இருக்குது, அப்போ எனக்கு சரி அப்படின்னு இருக்கிறவங்க தான் செவ்வாய். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இடத்துல வந்து விழுந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு காப்பாற்றுறது இவங்க செவ்வாய் வல்லத்தவங்க தான் போவாங்க. கீழே விழுந்துட்டார் ஒருத்தர், கிணத்துலேயே விழுந்துட்டாருப்பா, முதல்ல குதிக்கிறது இவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களால பார்த்துட்டு அந்த அந்த தப்பு நடக்கிறத பார்த்துட்டு யாருமே காப்பாற்றாமல் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு இவங்களால கம்முன்னு இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு போய் இறங்கிடுவாங்க களத்தில். ஒரு ஆக்சிடெண்ட்டு நடக்குது, ஃபஸ்ட்டு போகிறவங்க பார்த்தா இவங்க தான் போய் காப்பாற்றுறதுக்கு. துணிகரம், செய் அல்லது செத்துமடி, எல்லாம் இப்படி தான். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் செவ்வாயில் தான் இருப்பாங்க. மரணம் எல்லாருக்கும் வரும், நம்ம இப்போ செஞ்சுட்டு முடிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதிகார தொடர்பு அதிகமாக இருப்பாங்க. கத்தி மாதிரி, எப்படி சொல்கிறதுனா அவங்கள வச்சு நீங்கள் தப்பும் பண்ணலாம், நல்லதும் பண்ணலாம். இந்த பக்கமும் அம்மா சாய்வாங்க, அந்த பக்கமும் சாய்வாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த செவ்வாய் நிற்கிற வீட்டோட ஆதிபத்தியத்தை பொறுத்து அவங்களோட குணம் வந்து மாறும். இப்போ செவ்வாய் வந்து கெட்ட வீட்டில் இருக்காருன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவார், கண்டிப்பாக மாறிடுவார். செவ்வாய் நல்ல வீட்டில் இருக்காரு, நல்ல குரு சுக்கிரன் பார்வையில் இருக்காருன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பார்.
உணர்ச்சி வசப்படுவாங்க. அது கண்டிப்பா இருக்கும் அவங்ககிட்ட. செவ்வாயோட பாவக்கோள்கள் தொடர்பு அதிகமா இருந்ததுன்னா, சமூகத்தோட கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கிற மனுஷனா இருப்பாங்க. சமூகத்துக்கு அச்சுறுத்தல் தர மனுஷரா இருப்பாங்க. பாவக்கோள்னா யார் யாருன்னா சனி, ராகு, கேது. இவங்களோட தொடர்புல இருந்தாங்கன்னா, கண்டிப்பா சமூகத்துக்கு ஒரு பயம் தரக்கூடிய மனிதரா இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல அவர பார்த்தா பயப்படுவாங்க. ஐயோ! இவரு பிரச்சனை பண்ணுவாருப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி இருப்பாங்க. கூர்மையான ஆயுதம், தலையில காயம் வாங்குறது, கூர்மையான ஆயுதத்துல அடி வாங்குறது, விபத்து கண்டம், நெருப்பு கண்டம் இருக்கு இவங்களுக்குலாம். செவ்வாய் வலுத்தவங்களுக்கு. அவங்கலாம் கொஞ்சம் கூர்மையான ஆயுதம், நெருப்பு இதுலலாம் கொஞ்சம் உஷாரா இருக்கும். நெருப்பு கிரகம் இல்லையா அவரு? அப்படிதான் இருப்பார். நீங்க பாருங்க முக்காவாசி பேர் கொஞ்சம் பேர்ல தழும்பு இருக்கும் முகத்துல. தலையில தழும்பு இருக்கும். சடன் டெத்து, கை கால் உடைக்கிறது, பிளேட் வைக்கிறது, விபத்துல இது பண்றது. இப்போ ஒரு இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு இப்போ செவ்வாய் வளர்த்து ரோட்ல போயிட்டே இருக்காரு. ஒரு வீட்டு 2 எதிர் வீட்டுக்கு நடுவில் சண்டை நடந்துருக்குது. அப்பாவை பையன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பையன் ஒரு தீர்மானத்தோட இருக்கிறான். அப்பா எதனா பண்ணி நீ காசு சொத்து வாங்கிடணும் அப்படின்ட்டு. 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. செவ்வாய் வளர்த்து போவார், சும்மா இருக்க மாட்டார். போய் தடுத்து விடுவார். தடுத்து விட்டு கத்தி குத்து வாங்கியிருப்பார். அவன் அவங்க அப்பாவை கொலை பண்ணலான்னு போயிருப்பான். ஆனால் அதுக்குள்ளே இவர் குறுக்க போந்து நான் தடுத்து விடுறேன்ற பேரில் இவர் அடி வாங்கிடுவார். ஏன்னா இவரால் அந்த தப்பு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இப்போ தட்டி கேட்கணும்னு நினைப்பாரு, வாங்கிடுவார். இதுதான் குறுக்க போய் கத்தி குத்து வாங்குவார். இதுதான். ஏன்னா இப்போ எப்பவுமே ஒரு கிரகத்துக்கு பாசிட்டிவ் மட்டுமே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ரத்தம், சூடு, சமாதானம் பேசுகிறப்ப அடி வாங்குறது, இதுதான் ஒரு இப்போ அதாவது ஒருவரோட இயலாமையை பார்த்து இவரால் கம்முன்னு இருக்க முடியாது. ஒரு இடத்துல சண்டை நடக்குது, ஒருத்தரால் பேச முடியல, அது மேலே தப்பு இல்லை. ஆனால் அவரால் இயலாமையாக இருக்கார், அவரால் பேச முடியலன்னா முதல்ல போய் ஒரு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அந்தளவு உள்ள நெருப்பு இருக்கு, அவங்ககிட்ட ஃபயர் இருக்கு, சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். தப்பை தட்டி கேட்கறதுலையும் சரி, வேலை செய்யறதுலையும் சரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நெருப்பு கிரகம் இல்லையா? செவ்வாய் வளர்த்தவங்களாம் தண்ணி நிறைய குடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அந்த உஷ்ணம் குறையும், கோவம் குறையும். கோவத்தை குறைக்கிறதுக்கான இந்த மந்திரம் எதனா சொல்கிறது, நிறைய மந்திரம் இருக்குது. அது பண்ணுறது, யோகா பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக தப்பிச்சிடலாம். உடம்பு அதிக சூடாகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மொத்தத்தில் செவ்வாய் வளர்த்தவர் யாருன்னா அதிகாரம் மிக்க பதவியில் இருக்கிறவங்க, உஷ்ணமான வேலை செய்கிறவங்க, வாழ்க்கையில் வெற்றி, ஜெயத்தையே அதிகம் வெற்றி பெறுவாங்க, சொத்து சுகம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். சொத்து சுகம் அதிகமாக இருக்கும். புகழ்ச்சிக்கு வாங்கிடுவாங்க. உடன் பிறந்தவங்களுக்காக விட்டு கொடுப்பாங்க. தம்பிக்காக சொத்து கொடுத்துட்டேன்ப்பா, அவ்வளோதான்ப்பா அப்படின்வாங்க. தம்பி கேட்டான் பிரச்சனைன்னா, என்கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்குது, கொஞ்சம் பாதி கொடுத்துட்டேன்ப்பா, அவ்வளோதான், இதில் என்னப்பா இருக்குது, போட்டோம்மா நல்லா இருக்கட்டேன்ப்பா அப்படின்வாங்க. அதாவது அந்த சொத்தை வாங்குறது நேர்மையான வழியால் வாங்கணும். இதுவே நீங்கள் அவங்ககிட்ட சண்டை போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்கவே நடக்காது. என்னதான் சண்டை போட்டாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து ஒரு காணி நிலம் கூட உங்களால் சண்டை போட்டு வாங்க முடியாது. செவ்வாய் வளர்த்தவங்க கிட்ட இருந்து நேர்மையாக உங்கள் கஷ்டத்தை சொல்லி அவங்க கூட கேட்டிங்கன்னா தானாக கொடுத்துருவாங்க. அவங்க கடைசி வரையும் போராடி அந்த சண்டையில் விட்டு போடுவாங்க. அதுதான் அவங்க. அதுவும் விருச்சிகம் மேஷத்தில் உச்சமாக இருக்காங்க, ஆட்சியாக இருக்காங்க, இல்லை விருச்சிகத்தில் உச்சமாக இருக்காங்க, அந்த மாதிரி ஜாதகக்காரர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு எந்த பொருளையுமே வாங்கவே முடியாது. எழுதி வேணா வச்சுக்கோங்க, எந்த பொருளையும் வாங்க முடியாது அவங்ககிட்ட சண்டை போட்டு. நீங்கள் நியாயமாக கேட்டு வேணா வாங்கலாம், கொடுத்துருவாங்களே தவிர சண்டை போட்டு வாங்கவே முடியாது. கடைசி வரையும் அவங்க சண்டை போடுவாங்க. கடைசி வரை போராடி வெற்றி பெறுவாங்க. மேன்மையாக இருப்பாங்க, மற்றவர்களை மதிக்கிறவங்களாம் இருப்பாங்க, நேர்மையாக இருந்து போராடி வெற்றி பெறுறவங்களாம் இருப்பாங்க. இதுதான் வந்து செவ்வாயோட. மறுபடியும் ஒரு தடவை எப்படி இன்னும் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிடுறேன். மேஷத்தில் மூல திருகோணம் ஆட்சியாக இருப்பார், விருச்சிகத்தில் ஆட்சியாக இருப்பார், மகரத்தில் உச்சமாக இருப்பார். நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 10வது இடத்துல ஒரு திக்பலம் ஆயிடுறார். உங்கள் ராசி கட்டத்தை போட்டு பார்த்துருங்க, அவ்வளோதான். எங்கே இருக்காரு சே போட்டிருக்கோம், எங்கே இருக்காரு பாருங்கள், லக்கணத்துலேருந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1ஆ 3ஆ, 1ல் இருக்காரா, இல்லை 4ல் இருக்காரா, 7ல் இருக்காரா, 10ல் இருக்காரா பாருங்கள். இல்லை 1 3
5, 9 பாருங்க. இல்லையா? 1லேருந்து 10ல இருக்காரா பாருங்க. இதில் ஏதாவது ஒரு தொடர்புல இருந்தா கூட உங்களுக்கு செவ்வாய் வலுவா இருக்காருன்னு அர்த்தம். நன்றி. நாளைக்கு வர வீடியோவில் நம்ம ஒரு ஜாதகர் எந்த கிரகம் ஆதிக்கம் செய்யும் அப்படின்றத வந்து நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.